அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகண்டுகள் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். நிகண்டுகள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத ப்ரூஃபோட பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம வேர் டு ஸ்டடி எல்லாமே வரிசையா போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, இப்ப டிஎன்பிசி குரூப் 2ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. பிணை, அதாவது இந்த நிகண்டுகள்ல விலங்குகள் பெயர் தொகுதி அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் நவ்வி, உலை, புல்வாய், பிணையே அங்கேயும் இருக்கும். இது மாதிரி தனியாவும் பிணை என்னும் பெயர், உளையும் நாயும் பன்றியும் புல்வாயும் பிணை என்னும் பெயர் கொடை பேசப்படுமே. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் இச்சொற்கள் தாமரையை குறிக்கும். இப்போ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பெயர் தொகுதி, அதாவது மரங்களின் பெயர் தொகுதி அதுல இருக்கும். பங்கயம், கஞ்சம், முளரி, கமலம் இது தாமரையின் பெயர். ஸோ அதனாலதான் நான் நிகண்டுகள் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? நம்மளுடைய எல்லா டாபிக்ஸும் எங்க படிக்கணும் அப்படிங்கிறது வேர் டு ஸ்டடியில இருக்கு. அது பிளேலிஸ்ட்ல போய் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா வீடியோஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.